இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய லக்னத்திலிருந்து 5வது வீட்டுல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகன். முருகன் தான் உங்களுக்கு குலதெய்வம். நீங்க யார வழிபாடு பண்ணலாம்னா, முருகன வழிபாடு பண்ணலாம். சார் எனக்கு 5ல சூரியன் இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, சூரியன் வந்து சிவன். நீங்க வந்து சிவனை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சரி இல்ல சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பெருமாள வழிபாடு பண்ணலாம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். சார் ராகு, கேது இவங்க இருக்கிறாங்க. அசுப கிரகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உக்கிரமமான உக்கிரமான பெண் தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா சுடலை மாடன், கருப்பண்ண சுவாமி இந்த தெய்வங்கள், காவல் தெய்வங்கள நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்ப புதன் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். லக்னத்திலிருந்து 5வது வீட்டில் புதன் இருக்குது அப்படின்னு நீங்க பெருமாள் வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு சிறந்த பலன்கள குடுக்கும். இப்படிதான் எனக்கான குலதெய்வம் என்ன? எனக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த முறைமையின்படி உங்க குலதெய்வம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சார் 5வது வீட்ல எந்த கிரகமுமே இல்ல. எம்ப்டியா இருக்கு. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்குடைய கிரகம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ உங்க லக்னத்திலிருந்து 5வது வீடு மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேஷம் யாருடைய வீடு அப்படின்னா, செவ்வாயினுடைய வீடு. அப்ப இந்த செவ்வாய் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகர். அப்போ உங்களுடைய குலதெய்வம் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகர்.